அடுத்தது வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எல்கேஜி முதல் 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும், அல்லது அங்குள்ள ஆசிரியர்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்குவாங்க. 6வது முதல் 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வெற்றி வாய்ப்பு ஏற்படும். கல்வி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடை அல்லது குறுக்கு வழியில முயற்சி செஞ்ச வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் இடம் வருமானம், குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடியது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இருக்கிறாங்க. அந்த 2ஆம் அதிபதியே சனியா வர்றாரு. அவர் 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருங்க குருச்சாரத்துல. அப்ப வருமானத்துல வந்து தடை அதிகமாக உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் வாக்குஸ்தானம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் மகர ராசிக்கு. ஓகேங்களா? குடும்பத்துல யாருக்காச்சும், ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம் சொல்லியிருக்கோம். குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு வந்து வாகன விபத்துங்கிறது ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கு. அந்த அதிபதி வந்து 3, 12 கூடிய சாரம். அதனால கண்டிப்பாக ஒரு வாகன விபத்தை சந்திப்பார்கள். கொஞ்சம் கவனம் வேண்டும். பேசக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா செவ்வாய் அங்க உட்கார்ந்து இருக்கிறனால பேச்சிலே ஒரு அதிகாரத்தோரணை கண்டிப்பாக ஏற்படும். புதனும் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் புத்திசாலித்தன்மையாகவும் பேசுவார்கள். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க, சனி பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. சூரியன் இருக்கனால இந்த உறவுக்காரங்கள், மாமனாரா இருக்கட்டும் அல்லது உங்க தம்பி தங்கச்சியா இருக்கட்டும், இதுல யாராச்சும் ஒருத்தங்க பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஆதாயம் வந்து உண்டு, யோகம் உண்டு. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாய். ஓகேங்களா? 4ஆம் இடம்ங்கிறது தாய். செவ்வாய் வருவாங்க, மேச வீடா வரும். அதனோட அதிபதியானது 2ஆம் இடத்துல வந்து இருக்கு ராகு சாரத்துல. அதனால அம்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன சின்ன உடல்ல வந்து காயங்கள் ஏற்படலாம், அல்லது வந்து உடம்பு உஷ்ணமாக ஆகும். ஓகேங்களா? உங்களோட தாய் தன் மூத்த உடன்பிறப்பு மீது வந்து கொஞ்சம் பேசும்போது கவனம் வேண்டும். அவங்க 2 பேத்துக்கு கருத்து வேறுபாடு வரும். அதாவது உங்களுக்கு பெரியம்மாவா இருக்கிறாங்க, இல்ல உங்க தாய் மாமா, அம்மாவுக்கு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்களோடலாம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு வரும். உங்களோட தாய் பேராசை பெற்றாங்கன்னா, அதுல வந்து பெரும் நஷ்டம் ஏற்படும். அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வீடு, வாசல், வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டா கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வாங்கலாம்.